நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே 2024 வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு எங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, கெட்ட விஷயமும் சொல்லியிருக்கீங்க, எந்த விஷயத்தில் கவலைப்படாமல் நாங்கள் இருக்க முடியும் அப்படின்ற பற்றி நிறைய பேர் பதிவிட மாதிரி கேட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம், 2024 மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒரு 3 விஷயத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. அப்படிப்பட்ட அந்த 3 ஸ்தானம் நல்ல ஒரு நிலையில இருக்குது. ஸோ தைரியமா நம்பி கால வைக்கலாம், தைரியமா முயற்சி பண்ணலாம், நீங்க நிம்மதியா இருக்கலாம் இந்த 3 விஷயத்துல. அப்படிப்பட்ட விஷயம் எது? நீங்க முயற்சி பண்ணலாம், அது தானா நடக்கும். உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கண் முன்னே தானாக வந்து நிற்கும். தானாக வரக்கூடிய 3 வாய்ப்புகள். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். மேலும் நம்மளுடைய சேனலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு எது பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூட தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆளுன்ற ஆசிரியரையும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு அதிர்ஷ்டமா இருக்கட்டும், ஒரு யோகமா இருக்கட்டும், வாய்ப்பா இருக்கட்டும், நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் சரியாக இருந்தால்தான் அதை பயன்படுத்த முடியும் நம்மளால, இல்லையா? அனுபவிக்க முடியும். அதை சொல்லக்கூடியது ராசிநாதன். அப்படி பார்த்தா மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான். ஸோ உங்களுடைய ராசியில எந்த கிரகத்தினுடைய தொடர்புகள் இல்லை. சனிவனுடைய பார்வையோ அல்லது குருவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு, இல்லை ராகு எதுகளுடைய தொந்தரவோ உங்களுக்கு கிடையாது. அதனால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது இனி இல்லை. புத்தி தெளிவாகும். தவறான பாதையில் சென்றவருடன் நீங்கள் உங்களை வாழ்க்கை பாதை மாற்றிக்கொள்ள முடியும், திருந்திக் கொள்ள முடியும், திருத்திக் கொள்ள முடியும். ஸோ மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை இந்த 2024. மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார் வருஷத்தோட தொடக்கத்திலேயே. ஸோ அதனால சுகம் கிடைக்கும், வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதனால உடல்ல எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை, எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது சரியாகும். ஸோ உடலோட வலி வேதனைகள் மறையும் நிச்சயமான முறையில். மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா அஷ்டமச்சனி முடிந்து விட்டது. அதனால மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்துல நிம்மதியா இருக்கலாம்னா முதல் விஷயம் உடலும் மனமும், சரிங்களா? அதே போல உங்களுக்கு மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல், திருட்டுப்பட்ட அவமானம், உங்களுக்கு ஒரு திறமை இல்லைன்னு சொல்லி இழிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள், எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல மீண்டு வருவீங்க. ஸோ உங்களை ஓரங்கட்டி ஒதுக்கியவர்கள் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, சரிங்களா? மதிப்பு கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட மன ரீதியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள், கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துல சரியாகும். உரிமைகள் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்குங்க, பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ முதல் நல்ல விஷயம்னா இது. அது தானாக நடக்கும். நீங்கள் எந்த விதமான ஒரு ஸ்டெப்போ முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். இதில் 2வது விஷயம் குழந்தை பாக்கியம். 5ஆம் வீடு அப்படின்றது துலாம். துலாம்ல எந்த கிரகம் இல்லை, இருந்த கேதுவான் விலகிட்டாரு. மேலும் குரு பார்வை 11ல் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கு. மிதுன ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லைங்க குழந்தை பாக்கியெல்லாம் இருக்கு, நாங்கள் பேரம்பேத்தி இருக்கிற நிலைப்பாடில் இருக்கிறோம். நீங்க மிதுன ராசியா இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனா உங்களுடைய வம்சத்திற்கு வாரிசு கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வாரிசு கிடைக்கும். அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படினாலும் வாரிசு தலைக்கும் இந்த 2024. இல்லை பிள்ளைகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கல, சண்டை போட்டு கோச்சிட்டு போயிருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய பிரிவுகள் இருக்குது, சரியா உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கல, பிள்ளைகள் வெளியில் கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை பிள்ளைகளை உங்களை ஏமாத்திட்டாங்க, சில துரோகங்கள் பண்ணிட்டாங்க, இல்லை வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. அப்படி பிள்ளைக்காக இயங்கக்கூடியவர்கள், பிள்ளைகளுடைய பிரிவுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகள் ரீதியாக குணநலங்கள் மாறுபடும். ஸோ உங்களுடைய பிள்ளைகள் குணாதிசயங்கள் மாறுபடும். உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய அன்பையும் புரிந்து கொள்வார்கள். ஸோ பிரிந்த பிள்ளைகளுடைய உறவு மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. இது நடக்கும். அதே போலதான் 5ஆம் வீடு காதலையும் குறிக்கும். அப்போ காதல் கைகூடுவதற்கு, காதல் கல்யாணத்துல முடியறதுக்கு, சொந்த பந்தங்களுடைய உறவில் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு நல்லது நடக்கும். அடுத்து உயர்கல்வி. படிச்சிருக்கேன், டிகிரி வாங்க முடியல, அரியர் இருக்கு, சரி பண்ண முடியல, ஏதோ ஒரு கல்வியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2020 ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகும். கல்வியில் பட்டம் பெறுவீர்கள் உறுதி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 3வது விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா 7ஆம் வீடு தனுசு. தனுசுலையும் எந்த கிரகத்தினுடைய தொடர்போ பார்வை இல்லை. ராகு எதுகள் பார்வை இல்லை, சனி பார்வை இல்லை, குரு பார்வை மட்டும்தான் இருக்கு.
இந்த வருஷம் முழுவதுமே அப்படித்தான். சரிங்களா? மற்றபடி ஆரம்பத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. தை மாதம் சூரியன் விலகி சென்று விடுவார். செவ்வாயும் அப்படித்தான், ஜனவரி மாதம் விலகி போயிடுவார். பெரிய பாதகம் இந்த 7ஆம் வீட்டுக்கு கிடையாது. 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும். அப்ப திருமண வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா திருமணத்திற்குண்டான முயற்சியில 2024 வெற்றி பெறுவீர்கள். திருமணம் நிச்சயம் நடக்கும். பிரிந்த கணவனை ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மீனராசிக்காரங்க அதில் புரிஞ்சுங்க. நட்புகள் விரிவடையும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள். தொழிலில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. வேலையில் உடன் பணியாற்றக்கூடியவர்களால் ஏற்பட்ட இடர்பாடுகள் பிரச்சனைகள் இப்போது சரியாகும். ஸோ இந்த 3 விஷயமும் தானாக நடக்கும். ஸோ அதைத்தான் சொன்னேன், உங்களுடைய எதிர்காலம் என்பது பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணை, நட்புகள் மற்றும் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்காலமே அந்த உறவுகளை நம்பித்தான் இருக்கு. அப்படிப்பட்ட உறவுகள் மனம் மாறி குணம் மாறி திருந்தி மறுபடியும் உங்களிடம் வருவதற்கும், ஸோ அந்த உறவுகளே இல்லைன்றவங்களுக்கு அந்த உறவுகள் தோன்றுவதற்கும் உருவாவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஸோ எதிர்காலம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து சேரும். இந்த 2024 இந்த 3 விஷயத்துக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திங்க. இந்த விஷயத்துல நீங்க கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. தானாக நடக்கும். உங்களுடைய குணத்தால் அது நடக்கும். சரிங்களா? ஸோ தவறாம நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வழிபாடு அப்படின்ற ஒரு திட்டா குலதெய்வத்தினுடைய வழிபாடை பண்ணுங்க. குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கண்டிப்பா பெருமாளையும் லட்சுமி தேவியும் வணங்குவது உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெற்றுத்தரும். அப்படி பண்ண முடியாதவங்க காமாட்சி தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணுங்க. நிச்சயம் பெரிய அளவு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ நல்ல நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.